வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரான மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் மென்மையாக பேசக்கூடாது, கடுமையாக பேச வேண்டும் என்றும் திமுக எம்.பிக்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநில மாநாட்டிற்கு 170 ஏக்கர் நிலங்களை வழங்கிய விவசாயிகளுக்கு பனையூரில் உள்ள த.வெ.க. கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விருந்தளித்து கௌரவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிரசவத்தின் போது தாய்மார்களின் இறப்பு விகிதம் 45.5 விழுக்காடு குறைந்துள்ளதாக தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ளது. திருவள்ளூரில் நடைபெற்ற அதிமுக கலாய்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட கைகலப்பு என்பது அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்படும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு என்றும் அது வெளியே வந்தவுடன் சரியாகிவிடும் என கூறினார். தஞ்சையில் அமையவுள்ள சோழர் அருங்காட்சியகம் மாதிரி வடிவத்தை முதலமைச்சர் இறுதி செய்துள்ளார். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்திக் கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய பதப்படுத்தப்பட்ட உயர் ரக 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த பெண் போதை கடத்தும் கும்பலிடம் கூலிக்காக வேலை செய்பவர் என்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 58,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 7,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆன்லைனில் முன்பதிவு செய்து தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கையை தினசரி 80,000ஆக அதிகரிக்க திருவிதாங்கூர் தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. வரும் டிசம்பர் 13ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளா ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் 20 நாட்களுக்கும் மேலாக காற்று மாசு கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் சுவாச பிரச்சினை, சரும நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண் சாவோ, மாவோயிஸ்டுகள் இல்லாத பகுதியாக பஸ்தார் வெகு விரைவில் மாறிவிடும் எனவும் அங்கு அமைதி மீட்டெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பாதைக்கு வரும் எனவும் தெரிவித்தார். சீனா 9 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் என அறிவித்துள்ளது. அதன்படி ஜப்பான், பல்கேரியா, ருமேனியா, மால்டா, குரோஷியா, மாண்டினீக்ரோ, வடக்கு மாசிடோனியா, எஸ்டோனியா, லாட்வியா ஆகிய நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சீனா வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பகுதுவா மாகாணத்தை சேர்ந்த சிலர் கார் மற்றும் பேருந்தில் பெஷாவர் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென மற்றொரு காரில் வந்த கும்பல் அவர்களை வழிமறித்து துப்பாக்கியால் சரமாரியாக தாக்கியதில் 42 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணிப்பூர் வன்முறை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 258 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10,000 ராணுவ வீரர்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அம்மாநிலத்தின் தலைமை பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருவதற்கு மத்தியில் 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதியும் பிரிட்டனின் உக்ரைன் தூதருமான வலேரி ஜலுஷ்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி ரஷ்ய நிறுவனங்களுக்கு விமான உதிரி பாகங்களை வாங்கிய குற்றச்சாட்டில் இந்திய தொழிலதிபர் சஞ்சய் கௌசிக் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. 17வது சையத் முஷ்டாக் அலி T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் 3 முறை சதம் அடித்து திலக் வர்மா வரலாற்று சாதனை படைத்துள்ளார்.
பெர்த் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்ட்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் பும்ரா 7 முறை 5 விக்கெட்டுகளை எடுத்து கபில் தேவின் வாழ்நாள் சாதனையை அவர் சமன் செய்துள்ளார். இஸ்ரேல் மீது போர்க்குற்ற புகார்கள் முன்வைக்கப்பட்டு நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து இங்கிலாந்துக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.